Taste the Daily. தஞ்சாவூரில் ஊதியத்தை முறையாக வழங்காததை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட மாடல் அரசு 2 ஆண்டுகளாக ஒப்பந்தத்தை மீறி வருங்கால வைப்பு நிதி செலுத்தாத சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் மாநகராட்சியில் பல பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை மதிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நோக்கி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் ரயில்வே தண்டவாளத்தில் நடப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தைப்பூச விழாவை முன்னிட்டு ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து பழனி நோக்கி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் சாலையில் நடப்பதற்கு பதிலாக ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து செல்கின்றனர். ஆபத்தை உணராமல் பக்தர்கள் ரயில் தண்டவாளத்தில் நடந்து வருவதால் விபத்து ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில்வே போலீசார் அறிவுரை வழங்கி தண்டவாளத்தில் நடந்து செல்வதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊராட்சிகளை அருகில் உள்ள நகர பகுதிகளுடன் இணைக்க கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கொண்டத்தூர் கதிராமங்கலம் ஊராட்சியில் 1 மற்றும் 2 ஆகிய வார்டுகளை வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சியுடன் இணைக்கவும், சாமியம் திருமயிலாடி பகுதிகளை கொள்ளிடம் பேரூராட்சியுடன் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது பேசிய கிராம மக்கள் நகரங்களுடன் கிராமங்களை இணைக்கக்கூடாது என்றும், அப்படி செய்தால் வீட்டு வரி, மனை வரி, குடிநீர் வரி ஆகியவை உயரும் என்றும் 100 நாள் வேலை தங்களுக்கு கிடைக்காது என்றும் ஆவேசமாக தெரிவித்தனர். ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா 1வது வார்டையும் 2வது வார்டையும் வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சியோட இணைக்கிறதுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரியப்படுத்துகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அனைத்திந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் சார்பில் 10ஆம் ஆண்டு சேவல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கிளிமூக்கு, மயில் நூலா, விசிறிவால், நீலவால் போன்ற வகையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன. சேவலில் தரம், மூக்கு, உடலமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கரூர் மாநகராட்சி கூட்டத்திற்கு திமுக அரசை எதிர்த்து அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பேட்ஜை அணிந்து வந்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் அதனை கண்டிக்கும் வகையிலும் அதிமுக கவுன்சிலர்கள் சுரேஷ் மற்றும் ஆண்டாள் தினேஷ் ஆகியோர் கருப்பு சட்டை மற்றும் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வையாவூரில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி நினைவு நாள் மற்றும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் விஜி குமரனின் மகன் கார்த்திகேயனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ஒன்றிய செயலாளர் வையாவூர் விஜி குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவரதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கே பாண்டியன் ஏற்பாட்டிலும் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில இணைச் செயலாளர் சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர்கள் மற்றும் செயல் வீரர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு, பிரபு, மாநில மருத்துவ துணை செயலாளர் பொன்னரசு மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.